ஹலோ ஜேஎஃப்எம்எஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தக்ஷன் சேத்ராக்கு தான். ஆல்ரெடி நம்ம தக்ஷன் சேத்ராக்கு போயிட்டு வீடியோலாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஏன் மறுபடியும் அங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு பீட்ஸ் ஒன்று வாங்கியிருப்பேன் கையில் போடுறதுக்கு. அது நல்லா இருந்திருக்கும். சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்லலாம் போட்டிருந்தேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்லேயே அது வந்து வந்துருச்சு. அது கீழே உள்ள பால்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் டிசைன் அழகாக இருக்கும். அதெல்லாமே பிஞ்சிட்டு வந்துருச்சு. சரி, நிறையா பீட்ஸ் வந்து நான் இங்கேயே வீட்டு பக்கத்துலலாம் ட்ரை பண்ணேங்க. பட் வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் இல்லை. அதனால் திருப்பி சரி தக்ஷன் சேத்ராக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேங்க. இப்போ நம்ம ஓஎம்ஆரில் இருக்கோம், சாரி ஈசிஆரில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தக்ஷன் சேத்ரா வந்துடும். அங்கே போயிட்டு நான் மீதி விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அங்கே இந்த பீட்ஸ் கடை, நிறைய கடைகள்லாம் கைவினை பொருட்கள் கடையெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம வாங்குறதையும் ப்ளஸ் வந்து அந்த பீட்ஸ் என்ன நம்ம வாங்குறோன்றதையும் பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வண்டி என்னடா ஜெயந்திரா புதுசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி நம்மளோடது இல்லைங்க, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவோடது. கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். ஆமாம், புல்லட்டுங்க. நல்லா தான் இருக்குது புல்லட்டில் போகிறது. நம்மளும் ஒரு வண்டி புதுசாக ஒன்று வாங்கணும்னு பார்க்குறேன். எங்கே இப்போ உள்ள ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்லாம் வாங்க முடியலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அம்மாவும் அப்பா ப்ளஸ் சிஸ்டர் அவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீடி போகிறாங்க. நம்மளால் இப்போ போக முடியலை ஸ்ரீடிக்கு. ஃப்ளைட்டில் போகிறாங்க. அம்மா அப்பாவும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். பட் பண்ண முடியலை. இருந்தாலும் என் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை மட்டும் வீடியோவாக எடுத்துக்கொடு, ஸோ என்னோடய வியூவர்ஸுக்கு வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் அம்மாவை வந்து புதுசாக அந்த வ்ளாக் பார்க்குறவங்க, நம்ம அம்மா வந்து நிறைய குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் மீதி விலாகை தக்ஷன் சேத்ரா போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. கரெக்டாக மணி 12 ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் தக்ஷன் சேத்ராக்கு. நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே. பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வண்டியில் வரலாம்னு நினச்சோன்னா, அது என்னென்னு சொல்கிறது, டியோவில் வரலாங்க. பட் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட நம்ம அந்த வண்டியில் வர்றதுனால, அந்த பவர் இல்லாதனால இந்த ட்ராவல் வந்து ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேக் பெயினும் வர ஆரம்பிக்குது. அதனால் சரி நம்ம இங்கே தானே போகிறோம், பக்கத்தில் வண்டி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மீதியை நான் உங்களுக்கு தக்ஷன் சேத்ரா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு வந்து இந்த வின் நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்க போகிறேன். நம்ம இந்த வண்டியில் போகிறனால வின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேட்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயும் மாற்றலாங்க மைக்கை. ஷார்ட்ஸில் நானும் வித்யூதும் வந்து ஸ்விம்மிங் பூலில் பிடிச்சதை பார்த்துருந்துருப்பீங்க. அது விலாகாக எடுக்கலாம்னு நினச்சேன். எங்கே அதை அழுதுகிட்டே இருந்தனால விலாக் எடுக்க முடியலை. அதனால் ஷார்ட்ஸாக மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் மறுபடியும் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக டயட்லாம் இல்லை, ஒர்க் அவுட் மட்டும் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டயட் எதுவுமே வந்து அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டான டயட்டு, கலோரிஸ் டிஃபிஷியட் டயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ஒர்க் அவுட் மட்டும் நம்ம எப்போயும் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கலரி டிஃபிஷியட்டோ கலரி ஹையோ அந்த மாதிரி டயட்லாம் இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்க முடியும். நம்ம லைஃப் லாங்காக வந்து ஃபுல்லாக வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால சரி இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா லைஃப் டைம் ஃபுல்லுமே ரொட்டீனாக அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஆனால் ஒர்க் அவுட் மட்டும் ஹெவியாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் என் உடம்புக்கு என்ன பவர் தூக்க முடியுமோ வெயிட்டை அது வரைக்கும் தூக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஒர்க் அவுட் வீடியோ இல்லை ஒர்க் அவுட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உண்மையானதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
இன்னொன்று வந்து தனி வீடியோவே இதை மேக் பண்ணணும்னு நினச்சேன், பட் வந்து முடியலை. நிறைய பேர் வந்து ஜிம் வீடியோஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஜிம் போகணுன்னு ஆசைப்படுவீங்க, நல்ல விஷயந்தான். பட் வந்து நீங்கள் ஜிம் போனால் உடனே உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படி வந்துருமான்னு சொன்னால் வராது. ஸோ அதுக்கு நிறையா வந்து அவங்க தேவையான உணவுகள் மற்றும் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறனால தான் உங்களுக்கு பாடி அப்படி வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பாடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. நேச்சுரலாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாடி வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கே வந்து ரொம்ப நாள் கழித்து ஜிம்முக்கு போகிறனால எனக்கே வெயிட்டெல்லாம் முன்னாடி தூக்கியிருந்த வெயிட்டெல்லாம் இப்போ தூக்கவே முடியலை. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இமிடியேட்டாக நம்ம பழைய மாதிரிலாம் வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது, உடம்பும் வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து இதை போன ஒரு வாரத்துலேயே லைட்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது பாடியில் சேஞ்ச் ஆன மாதிரி. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து என்னோடய பிக்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் பாடி எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் ஒர்க் அவுட் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, ஓகே, நான் மீதி விலாக தக்ஷன் சேத்ரா உள்ளுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆஹா ஜி, சூப்பர் ஜி. ஓகேங்க, நான் மீதி விலாக தக்ஷன் சேத்ரா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தக்ஷிண சேத்ரா வந்துட்டோம், நம்ம தக்ஷிண சேத்ரா வந்துட்டோம். ஸோ தக்ஷிண சேத்ரா என்னென்னு தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம இந்த பாரம்பரியமான என்ன சொல்கிறது, அந்த இடங்கள் இருக்கும் இல்லையா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு அந்தோட வீடு ப்ளஸ் அந்த மாதிரியான பிளேஸஸை வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த பிளேஸோட ஸ்பெஷல். ஓகே, நான் வண்டியை போய் உள்ளுக்குள்ளே பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கடா வண்டியை பார்க் பண்ணணும்? ஓகே, இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் பார்க் பண்ணிடுறேன். டன் டன் டன். ஐயோ, இதுக்கு டிக்கெட் இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியலையே. பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தக்ஷன் சேத்ரா வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த பீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பீட்ஸ் வந்து ஒன்று வாங்கினது வந்து அது வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ஸ் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், பட் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. பட் இந்த இடத்துல இன்னொரு பீட்ஸும் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், இன்னொரு பியூர் ஒயிட் பீட்ஸ் வந்து பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதான் நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கேங்க. அந்த பீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்துச்சு. நான் தங்கியிருக்க ஏரியாவில் பக்கத்தில் வீட்டில் எல்லாமே கடைகள் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், நிறைய இருந்துச்சு பீட்ஸு. பட் வந்து எதுவுமே வந்து எனக்கு சூட் ஆகலை. நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு மீதி விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும், பின்னாடி தெரியுதுல, அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு மீதியை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 150, சைல்டுக்கு வந்து எவ்வளோ போட்டுருந்துச்சு அதில் பாதின்னு நினைக்கிறேன். ரைட்டாக அது சைல்டுக்கு வந்து அதில், சில்ட்ரன்ஸுக்கு வந்து அதில் பாதி. இப்போ ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதாங்க, அதனால் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு ப்ளஸ் வந்து அந்த பீட்ஸ் விற்கிற இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடியே நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு டைம் இருந்தால் நான் உங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு மீதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸ்லாம் நம்ம வாங்க வந்திருக்கோம் இல்லையா, பீட்ஸை மட்டும் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே தாங்க வந்து பீட்ஸ் வாங்கிட்டு போனேன். நிறைய பீட்ஸ் இருக்குது, பார்க்கலாம் நம்ம தேடி வந்த பீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கலாம். ஆனால் பீட்ஸ் வந்து இதுதானா இல்லை வேறு எதுவும் இருக்காண்ணா பீட்ஸ் கலெக்ஷன்? வீட்டில் ஸ்டோன்ஸ் தான் வரும் சார். ஆ, திஸ் இஸ் ஆல் ஸ்டோன்ஸ். ஓகே.
For example, this is volcano, lava beads. ஆஹா But this is Karangali, கருங்காலியா அது இதுனா rose quartz, Rudraksh. ஓகே Yeah, Rudraksh with the tiger eye. ஆ ஓகே So this is all the different type of stone. This one is the jade, larva, pearl, lebo, ஆஹா ஆனால் இதுலேயே வந்து பெரிய பீட்ஸ் இருக்கா howlite, இதில் white. பெருசு இருக்கா? But that is original. அது இருக்கா 550 piece, 550 rupees. எங்கே காமிங்க ஆமாங்க நான் அந்த மாதிரி பீட்ஸ் தான் வாங்கினேன் பட் அதே பீட் தான் பன்னாட கேட்டிருக்கேன் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒயிட் பீட்டு தான் வாங்க வந்திருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டில் லேடிஸ் யாராச்சும் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகள்லாம் பிடிக்கும் ஏன்டா எப்படின்னு சொன்னான்னா என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் பக்கத்தில் போயிடலாம் ஆமாங்க இந்த மாதிரி பீட்ஸ் தான் நான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி பீட்ஸ் தான் வந்து நான் போட்டுருந்துருப்பேன் நான் சுவிட்சர்லாண்டில் எடுத்த கிளிப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து 450 ஆங்க இங்கே இது வந்து 500 ஏன்னா 550 ஓகே டூப்ளிகேட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் You can check it in Google. ஓகே கூகுள் Because every stone having one benefit. இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ணா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கூகுளில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இதோட பேர் என்னென்னு சொன்னீங்க ஹவுலைட் ஆனால் அந்த பாக்ஸ் காமிங்க வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் லேபிஸ் லாஜோலி, கேட்ஸ் ஐ. ஓகே This is sodalite. ஓகே Amazonite. ஓகேண்ணா This is Kham Baba jasper. And this is for the Mariam jasper. This is the Suleimani Akik. That one. This one. This is called Suleimani Akik. This is hematite. Okay. Rose quartz. நம்மளுக்கு எது சூட் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சொல்லு எனக்கு இது பிடிச்சிருக்கு பட் இதுவும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது சூட் ஆகும் சவுண்டாக பேசு ஒயிட் கலர் தான் நல்லா இருக்கு இதா This is blood டிஃப்ரெண்டா இருக்கு போட்டு பாருங்க This is opalite. ஓகே டபுள் ஷேட் போல இது நல்லா இருக்கா இது சரி இதை கால் பண்ணுறேன் வாய் திறந்து சொல்லு இது நல்லா வெயிட் இருக்கா பண்ணுங்க அது பார்க்குறேன் இது நல்லா இதுதான் ஓகே இது ஓகேவா இதில் அந்த பிளாக் ஷேட் வராதா பிளாக் ஷேட் பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்தமா ஒரு பீட் ஆட் பண்ணலாம். இல்லை அது டபுள் கலர் சேர்ந்தாப்புல இருக்கும் One black, one white, one black, one white. Like that type of அது மிக்சிங்காக இருக்கும் பிளாக் வித் ஒயிட் இருக்குல்ல மிக்சிங் black. இதில் இந்த மாதிரி லைட்டாக பிளாக் இருக்குது வேணா ஆட் பண்ணலாம் That is the original color. ஓகே இதில் I have not make a paint like that. ஆனால் அந்த பாக்ஸில் வேறு என்னென்ன பீட்ஸ்லாம் இருக்குது இதில் ப்ளூ டைகர் ஐ இருக்கு, கார்லேனியன் இருக்கு. This is Rosita jasper. This one is Carlinian. This is a square type of bead, but this one is the round bead. Stone ரெண்டுமே ஒரே தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோனில் வந்து பெருசு இருக்கா இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் இல்லையா ஓகே பட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நான் தெரிஞ்சுட்டு வாங்கினேங்க இது பார்க்குறக்கு அழகாக இருக்குது ப்ளஸ் அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் வாங்கினேன் This is for the lapis lazuli. இது நல்லா இருக்குமா கைக்கு நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து சொல்லி வேணாமா ஓகே This one blue tiger eye. அண்ணா கையில் என்னென்ன போட்டிருக்கீங்க அண்ணா என்னென்ன பீட்ஸ் போட்டிருக்காரு Tiger eye, black onyx, karangali. கருங்காலி இது கருங்காலி அண்ணா இது கருங்காலி ஒரிஜினலாக இல்லை எப்படின்னா கண்டுபிடிக்கிறது அப்படியா I have normal bead, wooden beads also and karangali also. Both bead, what difference? People how believe that it is the karangali. I'll show you that thing. ஓகே After buying, then only I'll show you. கருங்காலி இது எவ்வளோண்ணா வருது It is 200 and they start. கருங்காலியா This is for 200 rupees, 6 mm beads. Then 8 mm coming 300 rupees and 10 mm coming for 400 rupees. ಇದೆಲ್ಲ ಅಪರೋ ಡಿಸೈನ್ ಬರೋ ಲೈಕ್ ಟೈಗರ್ ಐ ಒಡೆ ಕರಂಗಾಲಿ, ಪ್ಲೇನ್ ಕರಂಗಾಲಿ, ಓಕೆ 7 ಚಕ್ರ ಒಡೆ ಕರಂಗಾಲಿ.
அண்ணா என்னென்னமோ சொல்கிறாரு, பட் வந்து எனக்கு நாலேஜ் இல்லை. நான் இது மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வாங்குகிறேன். கருங்காலி வந்து வாங்கினா வந்து அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ன்றது என்ன டிஃப்ரெண்ட்டு நார்மல் வுட்டுக்கும் கருங்காலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அது வாங்கினேன்னா And this is a bone. Bone is natural for the white color, not for the that brown and black color. But after burn, become black. Then I want design. Then I scratching the design. இது என்ன போன்னா? Wattakalam, camel bone. ஓஹோ, This is all piece of bone. This is bone. You rubbing any place, that is inside coming white only. Because bone is natural white only. ஓகே. The upper side I am burning, so that's why the brownish and more burn become full black. ஓகே. ஸ்வீட்டா செக்ஷன். இதுவே ஓகே. இதே ஓகேவா? கருங்காலி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கலாமா அது? கருங்காலி ஆல்ரெடி இருக்குல்ல. சரி. இங்கே கொடு. This is for the amethyst, that violet color. This one is citrine, aventurine, agate, blue agate, turquoise, again amethyst and carnelian. ஓகே. அண்ணா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பட் அதோட ஸ்டோன்ஸ் எனக்கு பெனிஃபிட்ஸ்லாம் தெரியாது. This is the karangali. நான் இது வாங்குறதுக்கு வந்திருக்கேன், இது வாங்கிட்டேன். And this is normal. மீதி பார்க்கலாம் What difference for the சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. both two? It looks like almost same. ரெண்டுமே wood தான். இது wood தான், இது wood. But after buying, I'll show you what the difference for the both. That is the karangali. Because lot of people coming and just asking and I'm showing everything. Oh, thanks. That is the reason. எது நல்லா இருக்குன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. உனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லு. எந்த ஒயிட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே அந்த ஒயிட்டா? இந்தா இந்த உள்ளுக்குள்ள மார்பிள் மாதிரி இருக்குல்ல, அதுவும் நல்லா இருக்கேன். ம், அது ஓகே தான். இருந்தாலும் அந்த ஒயிட் தான் பிரைட்டாக இருக்கு. ஐடியா. இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் ரேட் பேசலை. இது ரெண்டும் எனக்கு உத்தராட்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அந்த ஒயிட் பீட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் போட்டால், அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுலேயே வந்து ஒயிட் பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போது இதோட டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது. இது வந்து போனில் ஏதோ பண்ணாதான், ஸோ அது டீட்டெயிலாம் தெரியாது. அதனால வந்து நான் அப்போதைக்கு அதை வாங்கிட்டு போயிட்டேன். பட் அது வந்து போட்டு யூஸ் பண்ணதில் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரி திருப்பி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நிறையா பீட்ஸே வந்து உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணிட்டேன். காசும் வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் இது வந்து நல்லாயிருக்கு. தெரில அவங்களுக்குலாம் எவ்வளோ பேத்துக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வாங்கிட்டு அப்படியே மீதி வந்து உள்ளுக்குள்ள நான் ஒரு ஜஸ்ட் வ்ளாக் மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஓவராலாக அப்படியே என்னென்ன இருக்குன்றது லைட்டாக காமிச்சிட்டு நான் கிளம்புறேங்க. நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸன் சேத்ரா வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் பிளேசஸ். ஓகே, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த கைவினை பொருட்கள்னாங்களே அதில் செஞ்சது அழகாக இருக்குது. உட்டனில் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நிறைய ஐட்டத்தை கல்லாலையும் செஞ்சுருக்காங்க. ஃபைனலாக இது ரெண்டும் ஓகே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ரெண்டு ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கண்ணா. ஆனால் ப்ரைஸ் பார்த்து சொல்கிறேன். ப்ரைஸ் இது ரெண்டுக்கும் எவ்வளோண்ணா? இது altogether is 800 rupees. 800. பார்த்து சொல்லுவேண்ணா. ஆஃபர் பார்த்து சொல்கிறதுக்கு 750 ஆனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. That is only I'm saying because people don't know the work, material. People want just cheaper. That's why I have cheaper 150 rupees also. இதோட கம்மி வரும். 50 rupeesல நிறைய இருக்கு. But after 10 days that all color change. Okay. This is இதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. இதோட பாக்ஸ்ல இருக்கல நிறைய. ஆமா, இதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. But that one is the natural.
But people want that lesser price, so lesser price only come that material. I have to reduce the material and quality little down. இது ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து மட்டும் சொல்லுங்கள். ஆமாம், Profit only I am getting. வீட்டில் சண்டை போட்டு ப்ரைஸை கம்மி பண்ண சொல்லிட்டு நம்ம இதை வீடியோ எடுக்கலாம். சரி, அண்ணன்ட்ட ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நல்லா இருக்குங்க இது. ஸோ இன்றைக்கி நிறைய வந்து ஷோஸ் எல்லாம் இருக்கான். சாட்டர்டே வந்தனால அது ஏதோ 3:30க்கு வந்து வேறு ஏதோ ஷோ இருக்குது அப்படின்னு சொன்னார் அண்ணா. தெரில, அது பார்த்துட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரில. முடிஞ்சால் அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். அங்கே சிலைகள்லாம் வேறு லெவலில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ மரத்திலான சிலையும் இருக்குது, கல்லாலான சிலையும் இருக்குது. அங்கே சிலைகளெல்லாம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. மரத்தினான சிலையும் கல்லாலான சிலையும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து விரும்புகிறவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லுமே கடைகள்லாம் இருக்கும். இப்போ என்ன கடைகள் இருக்குதுன்னு தெரியல. அந்த சைடையும் நிறையா கடைகள் இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல, கடைகள்லாம் இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி ஷாப் தான் நிறையா இருக்கும். இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குதுங்க. இந்த சங்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டே போகிறேன். ஸோ இந்த மாதிரி சங்கில் பேர் இருக்கிறது, அந்த மாதிரி பீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருக்குது. பட் நான் இந்த கடையில் பீட்ஸ் வாங்கினால அந்த கடையில் வாங்கிட்டேன். இருக்குல்ல, ஓகே, அதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் பழைய காரைக்குடி ஸ்டைலில் வீடு வந்து பார்க்கலாம். தெரியும் பார்த்தீங்களா, காரைக்குடி ஸ்டைலில் வீடு. அதே மாதிரி வந்து கேரளா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் உள்ள வீடெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, நான் அந்த பில் கட்டிட்டாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். வேகமாக காமிச்சிட்டு வேகமாக போகலாம். இதெல்லாமே சங்கில் வந்து பேர் எழுதி தருவாங்க. நம்ம வந்தோன்னா வாங்கிட்டு சங்கில் வந்து பேர் எழுத சொல்லலாம். இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கும், கேன்டீன் மாதிரி. இங்கே சுற்றி பார்த்துட்டு டயர்டாச்சுன்னா ஏதாவது காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட போகலாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அண்ணா, நான் அப்லோட் பண்ணோடனே இந்த வீடியோ சேனலில் வரும், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேண்ணா, பைண்ணா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த கேன்டீன் இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். சாப்பிட்னா இப்போ நம்ம சாப்பிடல. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கர்நாடகா ரெஸ்டாரண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நிறையா பழங்காலம் இல்லை, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கறவங்க பாருங்கள். நம்ம ஜஸ்ட் இப்போ மட்டும் பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிளம்பிடலாங்க. அந்த பீட்ஸ் வாங்கி ஆக்சுவலாக அந்த பீட்ஸ் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. சுவிட்சர்லாண்டும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பீட்ஸ் வந்து நிறைய கடைகளில் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவுமே செட் ஆகலை. 1 இயர் 1.5 இயர்ஸ் கழித்து நம்ம வந்திருக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கினேன் அந்த பீட்ஸு. 1.5 இயர்ஸ் கழித்து வந்து இங்கே வந்து திருப்பி வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். என்ன மாதிரி பீட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு சேரும். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.